விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானம் என்பது தனுசு. தனுசு அப்படின்னாலே அது முற்றிலும் ஆன்மீகம், தெய்வீகமான ஒரு ராசி தான் அது தனுசுங்கிறது. அப்போ இவங்க நிறைய ஆலயங்கள் செல்ல 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 நிறைய கோவில்களுக்கு போக போக இவங்களுக்கு தன விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கீழ்நிலை வேலையெல்லாம் பண்ணுறாங்கல்ல, நான் அவங்கள தப்பாலாம் சொல்லலை, அவங்களாம் தெய்வம் மாதிரி. அவங்க இருந்தால் தான் நம்மளாம் வந்து சுத்தமாக இந்த மாதிரி இருக்க முடியும். அந்த ரோடு பெருக்கிறவங்க, குப்பை அழுறவங்க, இந்த ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை வந்து அவங்களால போராடி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலையில் இருந்து அவங்க அதை வந்து ஜெயிச்சு போராட முடியாது. அவங்க சார்பில் இவங்க ஏதானும் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து இறைவன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார். கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் ஆன உதவி பண்ணலாம். இல்லை போய் கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த கும்பாபிஷேகம் பண்ண அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் மேலே தெளிச்சாலே, அந்த இது பட்டாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம். ஒரு பதிவுகள்லையுமே ஒரு நல்ல விஷயங்களை நேயர்களுக்காக கொடுத்து விட்டுருக்கீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம நேயர்கள் வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயமா, அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா எதை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பண சேமிப்பு அப்படின்றது. பணம் வந்து அதிகமாக எனக்கு வந்துட்டே தான் இருக்குது, ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது, விரைய செலவாக ஆகிட்டே இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? நான் பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. பணம் சேமிக்கணும்னா என்ன மேம் பண்ணணும்? ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் தனஸ்தானம் அப்படின்னு ஒன்று உண்டு. அவங்களுடைய 2ஆம் இடத்தை நாங்கள் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனஸ்தானத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது வந்து 12 லக்னங்களுக்குமே நான் சொல்லலாம். அதற்கு நேரம் இருந்தால் இப்போ சொல்லலாம். அதாவது மேஷ லக்னத்துலேருந்து ஆரம்பித்து 12 மீனம் வரைக்கும் நான் சொல்கிறேன். அதான் நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ராசி கிடையாது, யாரும் குழப்பிக்க வேண்டாம். இது லக்னம். லக்னம்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நான் வந்து சில சமயங்களில் லக்னம்னு சொல்கிறேன், நிறைய பேர் அதை ராசியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லக்னம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஜாதக கட்டம் எல்லார்கிட்டையும் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கோம், 2 கோடு போட்டு செக்கை கிராஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2 கோடு போட்டு லான்னு போட்டிருக்கோம். இல்லை இங்கிலீஷில் ஜாதகம் இருந்தால் எல் அப்படின்னு இருக்கும், சில இதில் LAG அப்படின்னு இருக்கும். இதுதான் லக்னம், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு வந்து தன விருத்தி எப்படி ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம். அது வந்து சுக்கிரனுடைய வீடு. அங்கே சுக்கிரன் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து சாப்பாடு, ராஜராஜேஸ்வரி வாசம் செய்யும் வீடு சுக்கிரனுடைய வீடு. அங்கே சந்திரன் வந்து உச்சமடைகிறார். சந்திரன்கிறது சாப்பாடு. ஸோ அந்த ராஜராஜேஸ்வரிக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாலே இவங்களுக்கு தன விருத்தி நல்லா இருக்கும். அதுலேயும் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு, மாதத்தில் ஒரு ரோகிணி நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ராஜராஜேஸ்வரிக்கு சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற யாருக்காவது விநியோகம் பண்ணணும். நம்மளே சாப்பிட்றது கிடையாது, ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். அது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு தன விருத்தி எப்போவுமே இருக்கும். சரியா? மேஷ லக்னத்துக்கு சொல்லியிருக்கீங்க மேம். அடுத்ததாக ரிஷப லக்னத்துக்கு என்ன மேம் பண்ணணும்? ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசி, அது புதனுடைய வீடு. ஸோ இது காற்று அப்படின்னாலே என்ன, ஒலி, காற்றின் வழியாக தானே ஒலி வருது. அப்போ அந்த ஒலி சம்பந்தப்பட்ட காது கேளாதோர், அந்த மாதிரி டெஃப் அண்ட் டம் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதான ஒரு சேரிட்டி நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா புதன்னாலே ஸ்டேஷ்னரி, பேப்பர், பேனா, பென்சில், ரப்பர் இதெல்லாம் வந்து புதனுடைய காரகம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை பெருமாள் கோவிலுக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெருமாள் கோவிலில் போய் அவங்க வந்து மணி கட்டலாம். அதாவது இந்த கோவில் மணி கட்டுவாங்க இல்லையா, அந்த மணியை கட்டினாங்கன்னா
ஒவ்வொரு தடவையும் அந்த மணி அடிக்கும் போது பெருமாளுக்கு வந்து இவங்களோட ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐதீகம். ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் மிதுனம். அதுக்கு இந்த மாதிரியா அவங்க பண்ணாங்கன்னா தனம் விருத்தி ஆகும் அவங்களுக்கு. நிச்சயமா. அடுத்ததா மிதுன லக்னத்திற்கு என்னமா பண்ணணும்? மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம் வந்து 2ஆம் இடம் தனஸ்தானம். அது ஜலராசி, தண்ணி. அது வந்து சந்திரனுடைய வீடு. அப்போ ஜலம் அப்படின்னாலே என்ன, லிக்விடு, ஏதோ அதாவது நதி நீர்னு சொல்லுவாங்க. ஜலம் அதுலேயும் நதி, அது ஓடுகின்ற நதின்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த ஊருக்கு போனாலும் புனித நதி இருந்ததுன்னா அங்கே போய் இவங்க நீராடினா இவங்களுக்கு தனம் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி புனித நதி நீராடல் அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கே மேடம் நதி இருக்கிற ஊருக்கெல்லாம் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த சந்திரனுடைய வீடு, சந்திரனாலே வெள்ளை நிறம். அப்போ பால், கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், திரவ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். பன்னீர் பன்னீர்னா நம்ம இந்த டைரி பன்னீர் கிடையாது, பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். திரவ பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதுவும் நதிக்கரையில் இருக்கிற அம்பாள் கோவில் அந்த மாதிரி பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் விசேஷம். அந்த மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு திரவ பொருள் வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமா. அடுத்ததா வந்து கடக லக்னம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் வந்து அவங்களுடைய தனஸ்தானமாக இருக்குது. சிம்மம் அப்படிங்கிறது என்ன, சிம்மாசனம், ராஜா. அது வந்து சிங்கம் தான் அதனுடைய சிம்பல், குறியீடு வந்து சிங்கம் இல்லையா. அப்போ அந்த வீடு வந்து என்ன அப்படின்னா கலைகள் எல்லாம், சகல விதமான கலைகள் அந்த வீட்டில் தான் இருக்குது சிம்மத்தில். அப்போது இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிப்பது, கலைஞர்களுக்கு எதானா நம்மளால் இப்போது சில பேர்கிட்ட திறமை இருக்கும், ஒரு கலைஞன் ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அவனுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இல்லை பண வசதி இருக்காது. அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதான உதவி அவங்களுக்கு பண்ணலாம். அவங்க கலைத்திறனை வெளியில் கொண்டு வரலாம். இல்லை ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சால் அறிமுகப்படுத்தி அவங்க கலையை இது பண்ணிக்கிறதுக்கு, டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஏதானும் உதவி பண்ணலாம். ஸோ அது மாதிரியும் நம்ம சொல்லலாம். இல்லை அது வந்து சிம்மம் அப்படிங்கிறது பித்ருக்களுடைய வீடு, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் அதெல்லாம், நான் அதாவது இறந்து போன முன்னோர்கள், நம்ம வம்சம் முன்னோர்களுக்கு ஏதானும் நம்மளால முடிஞ்ச இதெல்லாம் பண்ணலாம். அடுத்ததா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்? சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி அப்படிங்கிறது தனஸ்தானமாக வரும், 2ஆம் இடம். கன்னி அப்படிங்கிறது என்னென்னா நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு வீடு தான் அது. ஸோ நோயாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவி, அதாவது இப்போ நீங்கள் ஜிஹெச்சுக்கு போய், இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனையோ எளியோர்கள்லாம் வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு ஏதான ஒன்று வாங்கி கொடுக்கலாம். மருந்து மாத்திரை எல்லாம் அங்கேயே ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது வேறு ஏதாவது உங்களால் அவங்களுக்கு பண்ண முடிந்தால் ஒரு ப்ரெட்டு வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, ஏதோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது மாதிரி பண்ணலாம். இல்லை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே போய் எல்லாருக்கும் ப்ரே பண்ணி இது விபூதி விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, சரி என்னால் ஜிஹெச்சுக்கெலாம் போக முடியாது மேடம், எனக்கு அதெல்லாம் வந்து முடியாது, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏழைப்பட்டவங்க, வசதி இல்லாதவங்க, ஒரு பெரிய நோயோடு அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க, வைத்தியம் பண்ண செலவு, அவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா அவங்க வைத்தியத்துக்கு நீங்கள் மொத்தமாக கொடுக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு 10 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி க்ளவுட் ஃபண்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யணும், அதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்? கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் துலாம். துலாம் என்பது திரும்பவும் அதுவும் வந்து சுக்கிரனுடைய வீடு தான், காற்று ராசி அது. ஸோ இசை, வீட்டில் வந்து இசையை ஒலிக்க விடுறது, வாசனாதி திரவியங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த சென்டட் ஸ்டிக்ஸ், ஊதுவத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி இதெல்லாம் போடுறது வீட்டில். அதே மாதிரி பாட்டு, இசை ஒலிக்க விடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் எப்போவுமே இது மாதிரி இருந்ததுன்னா
அதுவே உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். செல்வ விருத்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் வழிபடுறது அதெல்லாம் பண்ணலாம். நிச்சயமா. துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன மேம் பண்ணணும்? துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம், தனஸ்தானம். விருச்சிகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் இயற்கையுடைய 8ஆம் இடம். 8ஆம் இடம் அது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே தான் இறப்பு அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா? அப்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறந்தவர்கள் வீட்டில் இவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம். இப்போது ஒரு வீட்டில் ஒரு டெத்து நடந்துடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு பேனிக்காக இருப்பாங்க. அந்த டைம் வந்து அவங்களால எதுவும் செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு காதில் இவங்க ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க, அவங்க வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே அவங்கள கூப்பிடணும், அவங்கள கேட்கணும்னு எதிர்பார்க்காம வாலண்டரியாக இவங்களே போய் இவங்களால ஆன உதவிகளை பண்ணலாம். உதவி அப்படிங்கிறது எப்போவுமே பணம் காசில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சரீரத்தால் போய் நம்மளால் ஆன உதவி பண்ணலாம். எவ்வளவோ ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஒரு டெத்துன்னா சாதாரணம் இல்லை. அவங்க குடும்பத்தாருக்கு அந்த மனோநிலை அப்போ வந்து இதுவாக இருக்காது, அவங்க ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அதனால் இவங்க போய் அந்த இடத்துல ஏதான உதவி பண்ணி அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை இவங்கக்கிட்டேயே நல்ல பணம் காசு வசதி இருக்கிறவங்க அப்படின்னா பணத்தால் கூட உதவி பண்ணலாம். ஏன்னா ஒரு டெத்து நடந்த வீட்டில் எவ்வளோ செலவுகள் இருக்கும் நமக்கு தெரியும். டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம்மில் போய் ஒரு 10,000 20,000 உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்து இந்தாப்பா வச்சுக்கோ, அவசர செலவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாலண்டரியாக போய் இவங்க அது மாதிரியும் பண்ணலாம். காசு பணம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலாக அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா கோவில் குளங்கள், அதாவது குளங்கள் இருக்கும் கோவில் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, வைத்தீஸ்வரன் கோவில் இங்கெல்லாம் குளம் இருக்கும். அந்த குளத்தில் போய் உங்கள் காலை நனைச்சி தலையில் தண்ணியை பிரோட்சணம் பண்ணிவிட்டு அந்த கோவில் தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா அதுவும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே. அடுத்ததாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்? விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானம் என்பது தனுசு. தனுசு அப்படின்னாலே அது முற்றிலும் ஆன்மீகம் தெய்வீகமான ஒரு ராசி தான் அது தனுசுங்கிறது. அப்போ இவங்க நிறைய ஆலயங்கள் செல்ல 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 நிறைய கோவில்களுக்கு போக போக இவங்களுக்கு தன விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா இவங்க தகப்பனார் வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அப்பாவுக்கு ஒரு நல்ல அவரை நல்ல பேணி காத்து அப்பா கிட்ட வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வீட்டிலையே அப்பாவையே சுற்றி வந்து டெய்லி காலில் நமஸ்காரம் பண்ணால் கூட இவங்களுக்கு தனம் விருத்தி ஆகும். ஈகோலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே போனால் அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம அப்பா தானே காலில் போய் விழுந்து டெய்லியே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது தகப்பனார் ஸ்தானம், அது காலச்சக்கரத்தின் தகப்பனார் ஸ்தானம் தனுசு அப்படிங்கிறது. சரி அப்பா காலில் விழ எனக்கு பிடிக்கல ஈகோ அப்படின்னு சொன்னாங்கன்னா கோவிலுக்கு போங்க. டெய்லி கோவிலுக்கு போனால் கூட இவங்களுக்கு நல்லது தான். கண்டிப்பாக. அடுத்ததா தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்? தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் தனஸ்தானமாக வரும். மகரம் அப்படிங்கிறது என்ன, உழைப்பாளிகள் இருக்கும் இடம். அது கர்மஸ்தானம், காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் அப்படின்னாலே இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கீழ்நிலை வேலையெல்லாம் பண்ணுறாங்கல்ல, நான் அவங்கள தப்பாலாம் சொல்லலை, அவங்கெல்லாம் தெய்வம் மாதிரி. அவங்க இருந்தால் தான் நம்மளாம் வந்து சுத்தமாக இந்த மாதிரி இருக்க முடியும். அந்த ரோடு பெருக்கிறவங்க, குப்பை அழுறவங்க, இந்த ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க, இந்த கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி மக்களுக்கு இவங்க ஏதானும் இவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதை வந்து அவங்களால போராடி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலையில் இருந்து அவங்க அதை வந்து ஜெயிச்சு போராட முடியாது. அவங்க சார்பில் இவங்க ஏதானும் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து இறைவன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார். ஏன்னா அந்த மகரம்ங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான வீடு. அது கர்மஸ்தானம், அது காலச்சக்கரத்தின் கர்மஸ்தானம், சனி பகவானுடைய வீடு. அப்போ சனீஸ்வரனுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி கீழ்நிலை மக்களுக்கு தான் அவருக்கு பிடிக்கும். அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண 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 உங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அடுத்ததான் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்? மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் கும்பம். கும்பம்னா என்ன, கோபுர கலசம் இல்லையா. அப்போ கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் ஆன உதவி பண்ணலாம்.
இல்லை போய் கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த கும்பாபிஷேகம் பண்ண அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் மேலே தெளிச்சாலே அந்த இது பட்டாலே உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக. இல்லை கும்பாபிஷேகத்தில் ஏதான ஒரு கைங்கரியம் நீங்கள் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று போய் நீங்கள் அங்கே பண்ணுங்கள். பணத்தால் தான் பண்ணணும்னு எப்போவுமே நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். எங்களுக்கே பணம் இல்லைங்கிறோம், எங்களை போய் அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லக்கூடாது. பணத்தால் மட்டுமே உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேறு எத்தனையோ வழிகளில் நீங்கள் பண்ணலாம். அது மாதிரியான விஷயங்களை பண்ணி ஒரு நல்ல பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றெடுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்ததாக கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன மேம் பண்ணணும்? கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மீனம் அப்படிங்கிறது தனஸ்தானம். மீனம்ங்கிறது என்ன? சமுத்திரம் இல்லையா? சமுத்திரம் கடல். அப்போது அதில் வசிக்கும் ஜீவராசிகள்லாம் மீன்கள், சுறா, என்னென்னவோ இருக்குது, அனிமல்ஸ் எல்லாமே அதில் ஜந்துக்கள்லாம் இந்த கடலில் இருக்குது. அந்த கடல் பிராணிகளுக்கு இப்போ மீனுக்கு வந்து இது போடுறாங்கல்ல, பொறி போடுறது, இறை, அதுக்கு வேண்டிய இறை வாங்கி போடுறது, இல்லை மீனவர்கள் அந்த கடலில் இறங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதானோ உதவி பண்ணலாம். இது மாதிரியான, அதாவது உதவின்னா நீங்கள் சிங்கிளாக இருந்து பண்ணணும்னு இல்லை, ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கும். இல்லை சமுத்திரம் இருக்கிற கோவில்களுக்கு போகலாம். சரி, நான் எதுக்கு 2 விதமாக சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஆன்மீக பரிகாரங்கள் இஷ்டமாக செய்வாங்க. சில பேர் வந்து அது இல்லாமல் வேறு ஏதான வாழ்வியல் பரிகாரம் மாதிரி சொன்னால், சில பேர் பரிகாரம் கூட நான் இதை சொல்ல மாட்டேன். இப்போது எந்த ஒரு விஷயம் நமக்கு இல்லையோ அதை வந்து இன்னொருத்தருக்கு நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு உதவி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தானே வளரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. சரியா? ஸோ இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுக்கு ஒன்றும் பெருசாக இவங்க வந்து பிரயத்தனப்படணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி திருச்செந்தூர் கடல் இருக்கிற ஒரு கோவில் இல்லையா, திருச்செந்தூர் குரு ஸ்தலம். அங்கேயே அங்காரகன் செவ்வாய்க்கும் அதுதான் ஸ்தலம். அப்போ அங்கே போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு முருகனை வழிபட்டு வரலாம். இது மாதிரி ஆன்மீக பரிகாரமாக இது மாதிரியும் பண்ணலாம். நிச்சயமா. அடுத்ததா நிறைவா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணுறது? மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷம். மேஷம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் தலைமை பீடம். அதுதான் ஃபஸ்ட்டு ஹவுஸ் இந்த ஜோடியாக் இல்லையா. அப்போது அது வந்து ஒரு மனிதனுக்கு பிரசித்தியையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடியது தான் மேஷங்கிறது. இப்போது நான் முந்தைய ஒரு லக்னத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு மனிதனிடம் எல்லா திறமைகளும் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு பிரசித்தி அப்படிங்கிறது கிடைக்கல. இப்போ நானே சும்மா ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு அஸ்ட்ராலஜர், எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது, எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு பிரசித்தி நிலை கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களால் அதை பண்ண முடியும். இப்போ நீங்கள் எனக்கு பண்ணுறீங்களே அதுதான். இப்போ நான் பிரசித்தி ஆகிறதுக்கு உங்கள் சேனலில் கூப்பிட்டு என்ன பேச வைக்கிறீங்க இல்லையா, இது மாதிரி என்ன பிரசித்தி படுத்துறதுனால உங்கள் சேனலும் பிரசித்தி ஆகும், உங்களுக்கும் தன வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இங்கே ஏதோ நம்ம ஒரு இது பண்ணி டீலில் இருக்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு உதாரணம். ஸோ அந்த பிரசித்தி நிலைக்கு ஒருவனை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு பல மடங்கு அது வந்து நன்மையை கொடுக்கும். அவ்வளோதான்மா, சிம்பிள். நிச்சயமா. பணம் வந்து விரயமாயிட்டே இருக்கு, பணம் சேமிக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு நம்ம நேயர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு லக்னத்திற்குமே என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.